கிள்ளி பாக்கிட்டா. அதனால அந்த புகைப்படத்தை பார்த்து பார்த்து தங்கச்சி ஞாபகத்திலேயே அவங்க கஷ்டப்படுற மாதிரி கனவு கண்டிருக்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்படி கீதை என் நாத்திரம் என் வீட்டுக்கு வந்துட்டானா 2 கையில 2 எடுத்துக்கும் செருப்பி இந்த கையில சாப்பாடு இந்த கையில சாம்பார் வானாத்தனா வானாத்தனா வானாத்திர கூப்பிட்டு தலவாழையில விரிச்சு போட்டு கொடாத்தெல்லாம் போட்டு அப்படி கவனிப்புங்க. கொடுத்ததும் கொடுத்த கட்டி இருந்த புடவையை கூட அவுத்துட்டு போறேன். என் நாத்திராக்கு நான் கொடுத்துட்டேன். இங்க பாருங்க. அதனால எங்க அம்மா கட்டிக்கிட்ட புடவைய நீ கட்டிக்கிட்டு இருந்த போகும்போது எங்க தங்கச்சிக்கு ஒரு ஆசை, எங்க அம்மா புடவை வேணும்னு சொல்லி அதை கூட கொடுத்துட்டேன். அதனால சரி அப்படி இத்தனை சீர்வரிசையும் கொடுத்து உன் தங்கச்சி வந்து அப்படி எல்லாம் கெட்டு போக மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையும் வராது. அப்படி ஒருவேளை வந்து உங்க தங்கச்சிய வீட்டுக்கு வந்தாங்கன்னா உன் தங்கச்சி இல்ல ஏனாத்தனா ஒரு வேளை எப்படி கொள்ள ஒரு வேளை என் தங்கச்சி என்ன சொல்லிட்டேன். இப்படி ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்கும் போது உங்க தங்கச்சின்னு தனியா பிரிச்சு பேசுறீங்க. மனசு ரொம்ப வேதனையா இருக்குதுங்க. அப்படியா நான் கூட என்னமா நினைச்சிட்டேன்.